இன்றைக்கி நம்ம சேனலில் பீஸா வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வீட்டில் இருக்க திங்ஸை மட்டும் வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஈஸ்ட் இல்லாமல் செய்கிறதுக்கு கேர்ட் வேணும். ஃபர்ஸ்ட் வந்து அரை கப் மைதா மாவுக்கு 1/4 கப் தயிர் இருந்தால் போதும். ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடா, அப்புறம் கொஞ்சம் சால்ட், இதெல்லாம் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம மாவை வந்து தயார் பண்ணிக்கலாம். இதை வந்து 1 மணி நேரம் ஊற வச்சாதான் நல்லா உப்பி வரும். நெக்ஸ்ட் வந்து பீட்சா சாஸ்க்கு இன்னைக்கு ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்துருக்கேன். அப்புறமேட்டு பாதி வெங்காயம் எடுத்திருக்கேன், 6 பல் பூண்டு. அதுக்கு மசாலா வந்து என்னென்னா மஞ்சள் தூள், மிளகாய் தூள், பெப்பர், அப்புறமேட்டு சால்ட்டு. அடுத்து வந்து ஒயிட் சாஸ், சீஸ்க்கு பதிலாக ஒயிட் சாஸ்க்கு வந்து 1 ஸ்பூன் எண்ணெய், அதுக்கு 2 ஸ்பூன் மைதா, அப்புறமேட்டு 1/4 கப் பால் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் அதுக்கு வந்து பெப்பர் அண்ட் சால்ட் கலந்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு டாப்பிங்க்கு வெங்காயம், அப்புறமேட்டு தக்காளி, அப்புறம் தின்னாக நறுக்கி வச்சுருக்க புதினா, அப்புறம் நம்மளோட மிளகாய் வந்து நல்ல தின்னாக தான் நறுக்கி வைக்கணும். எல்லாம் தின்னாக இருந்ததாக வேகிறது டக்குன்னு வேணும். இப்போ வந்து நல்லா வந்து பிசைஞ்சு வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இது வந்து ஒரு 1 மணி நேரம் அப்படியே வச்சிடலாம். இப்போ வந்து இது ஓரளவுக்கு வெந்துருச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம மசாலா வந்து இதில் சேர்த்துடலாம். இது ஓரளவுக்கு வெந்த போது நம்ம மசாலாலாம் சேர்த்துட்டோன்னா வந்து மசாலாவோட டேஸ்ட் நல்லா இறங்கும் அண்ட் பச்சை வாசனையும் டக்குனு போயிடும். இப்போ இந்த 4 மசாலா வந்து சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கேசரி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து முக்கால்வாசி வெந்துருச்சு. இப்போ வந்து நல்லா வணக்கினதுக்கப்புறம் ஆற வச்சு நம்ம மிக்சியில் வந்து ஒரு சில்லி போட்டு அரைச்சிட்டோன்னா நம்ம பீட்சா சாஸ் தயார். இப்போ வந்து ஒயிட் சாஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக ஆயில் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து 1 ஸ்பூன் ஆயிலுக்கு வந்து 2 ஸ்பூன் மைதா ஆட் பண்ணிடலாம். போட்டோடனே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும், இல்லை லம்ஸ் வந்துடும். இந்த மாதிரி ஓரளவுக்கு லம்ஸ் இல்லாமல் கலந்து வச்சுக்கணும். 1/4 கப் பால் எடுத்து வச்சுருக்காங்க. நம்ம இனிமேல் லம்ஸ் இல்லாமல் கலந்தால் போதும். 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்தாச்சு. ஸோ நம்ம பால் சேர்த்தாலுமே தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு நல்ல க்ரீமியான டெக்ஸ்டர் வந்து நம்மளுக்கு கிடச்சிச்சு. ஓகேங்களா? ஸோ வந்து அதாவது ஒயிட் சாஸ் வந்து அதிகமாக போட்டாலும் டேஸ்ட் ரொம்ப நல்லா தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து இப்போ இதில் வந்து பெப்பர் ஆட் பண்ணிடலாம், பெப்பர் அண்ட் சால்ட். இப்போ வந்து இதில் பெப்பர் சேர்த்துடலாம். பெப்பர் அண்ட் சால்ட் வந்து நான் ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ அதை வந்து எடுத்துடலாம். ஏன்னா லம்ஸ் இல்லை பார்த்தீங்கன்னா, ஸோ நல்லா கலர் லம்ஸும் வந்து ரிமூவ் ஆயிடும். ஸோ அதனால் வந்து நான் இப்போயே எல்லா பிளாக் பெப்பர் அண்ட் சால்ட்டை ஆட் பண்ணேன். நல்லா அந்த பிளேட்டில் ஆயில் அப்ளை பண்ணிட்டு நம்மளோட பீஸா டோ வந்து இதில் வச்சாச்சு. உங்களுக்கு வந்து கடையில் கிடைக்கிற பீஸா ஃபீலிங்கே வரணும்னா நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மாவு இருக்கு இல்லையா, ஸோ அதை எடுத்து இந்த மாதிரி சைடில் வந்து தேய்ச்சி வச்சிட்டிங்கன்னா அந்த பீஸா வந்து அவங்க கொடுக்குற பீஸா மாதிரியே இருக்கும். ஆனால் வந்து அப்படி வைக்கும்பொழுது வந்து நம்மளுக்கு வந்து அது வேகிறதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுக்கும். இப்போ வந்து நம்ம எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். நான் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பீஸா சாஸ் எடுத்துகிறேன். பீஸா சாஸ் எடுத்துகிட்டு போட்டுடலாம் எல்லாத்தையும். சாஸ் நெக்ஸ்ட் வந்து இதில் கொஞ்சம் இதுக்கு மட்டும் இது மேலே கொஞ்சமாக பிளாக் பெப்பர் கொஞ்சம் ஆட் பண்ணிடலாம். இது வந்து எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டை கொடுக்கும். அப்புறம் சால்ட்டுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம டாப்பிங்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து டொமேட்டோஸில் பண்ணிடலாம். நம்மளுக்கு வேணுங்கிற டிசைனில் வந்து நம்ம பண்ணிடலாம். ஆனால் வந்து நம்ம இது வந்து வேகணும்னா வந்து ரொம்ப தின்னாக கட் பண்ணணும். நான் நல்லா தின்னாக தான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ எல்லாத்தையும் வச்சுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம மேயோ ஆட் பண்ணதுக்கப்புறம் பெப்பரும் சால்ட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம டாப்பிங்ஸ்லாம் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு இன்னும் கொஞ்சம் ஒயிட் சாஸ் மேலே ஊற்றிட்டு மறுபடியும் கொஞ்சம் டாப்பிங்ஸ் போட்டு பெப்பர் சால்ட்லாம் ஆட் பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம இட்லி சட்டியில் தான் செய்ய போகிறோம் இல்லையா, ஸோ வந்து நான் இட்லி சட்டி வந்து ஆல்ரெடி ஹீட் பண்ணிட்டேன். அது எப்படி பண்ணியிருக்கேன் நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு இட்லி சட்டியில் எவ்வளோ தண்ணி வேணும்னு எடுத்துட்டு ஒரு டம்ளரில் வந்து இன்னும் கொஞ்சம் வாட்டர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஏன்னா வந்து நம்மளோட ஸ்டாண்டு வந்து நிற்காது கரெக்டாக பிளேட்னால. ஸோ வந்து அது வந்து கரெக்டாக இருக்கணுங்கிறதுக்காக நான் வந்து வச்சுருக்கேன். 5 மினிட்ஸ் அது ஹீட் ஆகிட்டு நம்மளோட
இதை வந்து அசையாம வைக்கணும். இது வந்து சும்மா கேர்ஃபுல்லா வைக்கணும். இப்போ வந்து அதை சிம்ல தான் வச்சிருக்கேன். சிம்லயே வந்து ஒரு 30 மினிட்ஸ்ல இருந்து 45 மினிட்ஸ் வரைக்கும் ஆகும். நீங்க வந்து இதை சீக்கிரமா வெந்துடும். ஒரு 30 மினிட்ஸ் ஆகும் வேகிறது. 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இது க்ளோஸ் பண்ணிட்டு சிம்லயே தான் வேக வைக்கணும். இப்போ சிம்லயே வேக வச்சு அப்புறமேட்டு எவ்வளோ நேரம் கழிச்சு எப்படி வருது அப்படிங்கிறத அப்புறம் பார்க்கலாம். நம்ம பீஸா வந்து ரெடி ஆயிடுச்சு. செம்ம டேஸ்டா இருக்கு. நம்ம கடையில் வாங்குறோம் இல்லையா, ஸோ அந்த பீஸா மாதிரியே இருக்குது. அதை விட கொஞ்சம் ஒரு படி மேலே இருக்குது. நம்ம சாஸ்லாம் நல்லா பிளெண்ட் ஆகி சூப்பராக வந்திருக்கு. இது ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா வந்து வீட்லேயே ஈஸியாக வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு செய்கிறதுனால கடைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா. ஸோ செம்ம டேஸ்ட்டாக ஈஸியாக செஞ்சிடலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.